இன்னைக்கு நம்ம லேர்னிங் சீரீஸ்ல தெரிஞ்சுக்க போறது என்னன்னா சூப்பர்வைசர்ஸோட அணுகுமுறை எப்படி நம்ம ஸ்டாஃபை ஹேண்டில் பண்ணோம், என்ன விஷயங்கள் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது. ஸோ ஜெனரலா சூப்பர்வைசர்ஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லி வரும்போதோ இல்ல பிரச்சனைன்னு சொல்லி வர்றது சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜெனரலா என்ன வரும்னா, சார் இவரு ஒருதலை பட்சமா நடக்கிறாரு சார், இவரு காசு வாங்குறாரு சார், இவர் லேடிஸ் மேட்டர்ல வீக்கா இருக்காரு சார், இல்ல இவர் குடிச்சிட்டு வர்றாரு சார், இல்ல இவர் இந்த தப்பு பண்றாரு சார், இது மாதிரியான விஷயம். பட் நம்ம வேலை செய்யும் போது ஒரு சூப்பர்வைசர் நல்ல வேலை வாங்கணும், ஒரு வேலை செய்யணும்னா அடிப்படையா என்னன்னா யூ ஷுட் ஹாவ் த ஃப்ரீ ஸ்பேஸ் டு டூ தட். நம்ம ஃப்ரீ ஸ்பேஸ் உருவாக்குறதுக்கு நம்ம மக்கள் நம்ம மேல நம்பணும். இந்த நம்புறதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் அந்த நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு உதவி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் சில விஷயங்கள் அனுபவத்திலையும் சொல்றேன், சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு யார்கிட்ட போய் நம்ம கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பையன் நம்மள 4 பேருக்கு முன்னாடி அசிங்கமா பேசுவான். இல்ல ஏன் நீ இந்த கடனை கொடுக்கல அப்படின்னு சொல்லி, இல்ல அந்த கடன் வாங்கினதுனால அவனுக்கு ஏதோ ஒரு ஃபேவர் பண்றோம் அப்படின்னா அவன் ஜென்யூனா இருந்தா கூட மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, சார் அவர் ஒருதலை பட்சமா செய்யறாரு சார்னு சொல்லிட்டு அதனால 2 பேரும் ஒண்ணு வேலையை விட்டு நிற்பாங்க, இல்ல உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இல்ல உங்களை 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறது. ஸோ நம்ம எப்போதுமே ஒரு ஒரு இடத்துல ப்ரொஃபஷனலாகவும் அன்பயஸ்டாகவும், அதாவது யார் பக்கமும் இல்லாம நடுநிலையா நம்ம வேலை பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மீனாட்சியில சரிங்கன்னா அடிப்படையா ஃபர்ஸ்ட் விஷயம் சூப்பர்வைசர் ரிலேட்டடான ஜாப்ஸ் எந்த ஜாப் பார்த்தாலும் தயவு செய்து கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, காசுல தூரமா நின்று. ரெண்டாவது விஷயம் ஒரு லேடி ஸ்டாஃப் இருக்காங்க போறாங்கன்னா ஜென்ரலா அவங்க கிட்ட 2 arm டிஸ்டன்ஸ்லயே வச்சு என்னன்னு சொல்லுவீங்க இது வச்சுக்கணும். ஸோ நம்மளோட வேலையை நம்மளால முழுமையாகவும் நல்லபடியாகவும் செய்ய முடியும். நம்ம வேலைக்கு நடுவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்ல இந்த சைட்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், வேற ஏதாவது ஒரு சைட்ல இருந்து நம்ம வேலை நல்லா பார்த்துட்டே இருக்கோம். நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால க்ரோ ஆக முடியாது. நீங்க இப்போ இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஒண்ணு ட்ரெயின் சூப்பர்வைசரா இருப்பீங்க, இல்ல சூப்பர்வைசரா இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லாங் ரன்ல கடைக்கு நம்ம நல்லது செய்யணும்னா இது மாதிரியான விஷயங்களும் இது மாதிரியான ஆட்டிடியூடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா விஷயங்களையும் கரெக்டா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க. இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம தூரமா இருந்துக்கிறது. நம்ம இங்க மீனாட்சியில ரொம்ப வருஷம் நம்ம சூப்பர்வைசரா இருக்கலாம், அடுத்தது மேனேஜர் ஆகலாம், இல்ல நம்ம இன்னும் வளர ஒரு ஜெனரல் மேனேஜர் கூட ஆகலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாதையை நோக்கி போகணும்னு நம்ம விருப்பப்படும் போது இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம பின்னாடி தள்ளி வச்சுக்கணும். ஸோ அது ஒரு விஷயம். அதை தாண்டி சூப்பர்வைசர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இங்க வேலை செய்யும் போது நிறைய பேர் சூப்பர்வைசர்ஸ் ஃபர்ஸ்ட் டே நீங்க போனீங்கன்னா, சார் இப்படிதான் சொன்னாரு, நீங்க எதுவாக இருந்தாலும் சாரை போய் கேட்டுக்கோங்க, நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்றது. இல்ல நான் இதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றேன். இது மாதிரியான விஷயங்கள் ஒரு வேலை தப்பா இருக்கு, அதை கரெக்ட் பண்ணணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா தாராளமா நீங்க கரெக்ட் பண்ணலாம். இது சார்ன்ற பேரை மிஸ்யூஸ் பண்றதுக்கு யாருமே அலோவ் பண்ணாதீங்க. இங்க எல்லாருமே நம்ம கடைக்காக தான் வேலை செய்யறோம், அந்த ஒரு நல்லதுக்காக தான் வேலை செய்யறோம். அந்த சார் சொல்லி அந்த சார் நல்ல வேலையா செய்யணும்னு சொல்லி தான் உங்களையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது அது மாதிரி யாராவது உங்களை இன்டிகிரேட் பண்றாங்க போறாங்க இது மாதிரி கரெக்டா பார்த்துக்கணும். அதே போல ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையும் நம்ம சூப்பர்வைசர் நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம்னா நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் ரெஸ்பெக்டபிளாகவும் நடந்துடும். வார்த்தைகள் எல்லாமே உயர்ந்த வார்த்தைகளா பேசுங்க, தாழ்ந்த வார்த்தைகள் பேசாதீங்க. கடைசியில நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்கறது நான் சொல்லக்கூடிய விஷனை அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றது மட்டும்தான். ஸோ அதை நல்லா செய்யுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ்.